உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய் என்னடி சாப்பிடாம அப்படியே எந்திரிச்சு போற? எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. ஏய் வானதி, ஏய் சாப்பிடவே பிடிக்கலையா? ஏய் என்ன இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி சிடுசிடுன்னு பேசிட்டு போறா? தெரியலம்மா. கல்யாணி, இன்னும் நீ தூங்கல? நாளைக்கு கோயிலுக்கு போறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அப்புறம் அங்க வந்துட்டு அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு குழப்பிட்டு இருக்காத. ஏய், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னாச்சு? நாளைக்கு 8:30 மணிக்கு மேல ராகு காலம் ஆரம்பிச்சிரும். அதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும். பரிகாரம் பண்ண போறோம்ல, அத நல்ல நேரத்துல ஆரம்பிச்சாதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன சொன்னீங்க? நல்ல நேரத்துல ஆரம்பிச்சாதான் நல்லா இருக்குமா? ஓஹோ, இதுல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ? வெளியே கிளம்புறதுக்கு நல்ல நேரம் பார்க்க தெரியுது. என் புள்ளைக்கு ஒரு பொருத்தமான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? ஏய், ஏன் எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, நான் எது சொன்னாலும் உங்களுக்கு தப்பாதான் தெரியும். இது நம்ம புள்ள வாழ்க்கை, அவன் நல்லா இருக்கணும். அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய், இப்ப எதுக்கு சும்மா தொண பேசிட்டு இருக்க? நேரம் ஆகுது, தூங்கு. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். ஆமாமா, தூக்கம் ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. எப்படிங்க உங்களால மட்டும் இப்படி இருக்க முடியுது? எல்லாரும் சேர்ந்து என் புள்ள வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்கல்ல. கல்யாணி, போதும். அருள் வாழ்க்கையில உனக்கு இருக்கிற அக்கறை எனக்கும் இருக்கு. இங்க பார் கல்யாணி, ஜாதகம் சரியில்லைன்னு ஜோசியர் தானே சொன்னாரு. கடவுள் ஒண்ணும் சொல்லலையே. அதுவும் இல்லாம அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டா நடக்கும்னு வேற சொல்லிட்டாருல. அப்புறம் என்ன? சொல்லிட்டாரு. அவங்க புள்ளைக்கு வசதியான பொண்ணு, 2 பேருக்கும் ஜாதக பொருத்தம் அமோகமா இருக்கு. ஆனா என் புள்ளைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற பொண்ணு, அதுவும் ஜாதக பொருத்தம் சுத்தமா இல்ல. இதுலயே தெரியுதே உங்க அண்ணனோட நியாயம். இல்ல தெரியாம தான் கேக்குறேன், அவனுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத பொண்ண ஏன் புள்ள தலையில கட்டணும்னு ஏன் துடிக்கிறாங்க? நீங்க தைரியமா உங்க அண்ணன் கிட்ட முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏய், ஏற்கனவே இது பேசி வச்ச விஷயம். இப்ப போய் மாத்தி பேசினா என் தங்கச்சி என்ன பத்தி என்ன நினைப்பா? உங்களுக்கு மட்டும் தான் தங்கச்சியா? அவருக்கும் தங்கச்சி தானே. அதான் என் புள்ள ஜாதகம் தான் பொருந்தலையே, அவர் புள்ளைய கட்டி வைக்க வேண்டியது தானே. பெத்தவனா இந்த கல்யாணம் வேணான்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். போதாததுக்கு இவங்க 2 பேர் ஜாதகம் வேற ஜோசியர் பொருந்தலன்னு சொல்லிட்டு போறாரு. இது எதுவுமே காதுல வாங்காம குடும்பமே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ என் புள்ள வாழ்க்கை எக்கேடு கெட்டு போனாலும் யாருக்கும் கவலை இல்ல, அப்படிதானே? ஏய் கல்யாணி, ஜாக்கிரதை. என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பேசினதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. கோவம் வருதா? என்கிட்ட காட்டுற இந்த கோவத்தை கொஞ்சமாவது உங்க அண்ணன் கிட்ட காட்டுங்க. அப்பதான் அவர் செஞ்ச தப்பா அவருக்கு புரியும். இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம என் அண்ணனை இதுல இழுக்கிற? அவரால தானே இத்தனை பிரச்சனையும். நீங்க மட்டும் ஒழுங்கா உறுதியா இருந்திருந்தா இப்படி ஆயிருக்குமா? ஏன் புள்ள கல்யாண முடிவை இப்படி யார் யாரையோ எடுக்க விட்டுருப்பேனா? இங்க பாரு, என்ன பிரச்சனை உனக்கு? அண்ணனும் அண்ணியும் அருள் கல்யாண விஷயத்துல உன்னை கேட்காம முடிவெடுத்துட்டாங்க, அதானே? இங்க பாரு,
மனசு சுத்தமா இல்லைன்னா நம்மள சுத்தி இருக்கிறது எல்லாமே அழுக்காதான் தெரியும். ஓ, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏன் மனசு அழுக்கா இருக்கு, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மனசெல்லாம் சுத்தமா இருக்கு, அப்படிதானே? இருந்துட்டு போட்டோம். ஏய், நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. ஆமாமா, நான் திருந்தாத ஜென்மம் தான். பொருத்தமான பொண்ணை பாருங்கன்னா அதுக்கு வக்கில்ல, பேச வந்துட்டாரு. ஏய், உனக்கும் எனக்கும் பொருத்தம் பார்த்து தானே கல்யாணம் நடந்துச்சு. 9 பொருத்தமும் சரியா இருந்துச்சுல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாளாவது நீ என் கூட சண்டை போடாம இருந்திருக்கியா? ஆனா 30 வருஷமா ஒன்னா வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். இப்படி எதையாவது சொல்லி வாயை அடைக்க பாக்காதீங்க. நான் நாளைக்கு கோயிலுக்கு வர போறது இல்ல. பொருத்தம் இல்லாத ஜாதகம் கோயில் போனா மட்டும் பொருந்திருமா? நீங்க எல்லாம் கிளம்பி போங்க, நான் வரமாட்டேன். நீ வரலன்னா விடு, நாங்க போயிட்டு வரோம். போங்க போங்க, நல்லா போயிட்டு வாங்க. யார் உங்களை வேண்டான்னு சொன்னது? நான் இப்ப கத்துறது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாளைக்கு ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா அப்ப தெரியும் நான் ஏன் இப்படி கத்துனேன்னு. பாத்தியாடா, ஒரு பொண்டாட்டி வரமாட்டேன்னு சொன்னா எவ்வளவு திமிரா, வரலன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்காரு பாருடா. ஏங்கா எப்ப பார்த்தாலும் மாமா கிட்ட நோய் நோய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? நீ பேசுறது பெரிய மாமா ரூம் வரைக்கும் கேட்கும் போல இருக்கு. கொஞ்சம் பொறுமையா பேசக்கூடாதா? டேய், கேக்கட்டும் தாண்டா பேசுறேன். இவர் ஒருத்தர் அமைதியா இருந்ததுக்கே இந்த வீட்ல இருக்கிறவங்க தலையில ஏறி உட்கார்ந்து ஆடுறாங்க. நானும் அமைதியா இருந்தேன்னு வெய்யே, மொத்த பேரும் சேர்ந்து என் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிருவாங்க. நீ சொல்றதும் சரிதான்க்கா. ஆனா இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தனா உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ள மாமா உன்னை விவாகரத்து பண்ற போறாரு. டேய் லூசு, முதல்ல போய் வாய கழுவுடா. இருக்கிற பிரச்சனையில நீ வேற எரிச்சல கலப்பிக்கிட்ட. அக்கா தப்பா எடுத்துக்காத, மனசுல பட்டதை சொன்னேன். ஏன்னா இப்பெல்லாம் உன்னை விட மாமா தான் ரொம்ப கோவப்படுறாரு. பாத்துக்க, கொஞ்சம் கவனமா இரு. டேய், என்ன பாத்துக்க எனக்கு தெரியும்டா. முதல்ல அருள் வாழ்க்கைக்கு ஒரு வழியை சொல்லு. ஆ? ஜாதக பொருத்தம் இல்லைன்னு சொன்னாலும் என் பையனுக்கு அந்த நந்தினியை தான் கட்டி வைக்க பாக்குறாங்க. ஒன்னும் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா ஒரு கண் துடைப்புக்கு நாளைக்கு கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு என் புள்ள வாழ்க்கைய பள்ளத்துல தள்ள பாக்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அத சொல்லு. அக்கா, உனக்கு கோவம் வர அளவுக்கு நிதானமா யோசிக்க தெரியல. தம்பியுடையான் படை காஞ்சான்னு சொல்லுவாங்க. உன் பிரச்சனை என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு தேவையில்லாம மாமா கிட்ட போய் கத்திக்கிட்டு இருக்க? அக்கா, என்கிட்ட விடுக்கா, நான் பாத்துக்கிறேன். டேய், என் புள்ள வாழ்க்கடா இது, விளையாடாத. நான் பாத்துக்கிறேன்னு சும்மா ஆறுதலுக்கெல்லாம் சொல்லாத. நிஜமாவே உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் சொல்லு. நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா? வழக்கம் போல சகுனி வேலைதான். டேய், புரியுற மாதிரி சொல்லு. நீ மாமா கிட்ட நாளைக்கு கோயிலுக்கு வரமாட்டேன் தானே சொன்ன? ஆமா. நீ வர வந்து நீ வந்து இந்த தம்பி அந்த பரிகார பூஜையை எப்படி நிறுத்துறன்னு பாரு. பரிகார பூஜையை நிறுத்த போறியா? ஷ். பரிகார பூஜை பண்ணலன்னா தோஷம் கழியாது. தோஷம் கழியலன்னா அந்த ஜோசிய சொன்னது உண்மையாயிடும். அவ்வளவுதான்க்கா. டேய், பயங்கரமா யோசிக்கிறியேடா. ஆனா பூஜை விஷயமாச்சே, ஏதாவது தெய்வ குத்தமாயிருச்சுன்னா? என்னக்கா, சாமி என் கண்ணை குத்திடும் பயப்படுறியா? உனக்காக உயிரே கொடுப்பாங்க இந்த தம்பி. சரிடா, உன்னை நம்பிதான் நான் நாளைக்கு வரேன். எல்லாம் நமக்கு சாதகமா ஆகுற மாதிரி பாத்துக்கோ. அக்கா, நீ நிம்மதியா படுத்து தூங்கு, நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.